ஆமா தப்புதான், தப்புதான். எது எது அபிஷியல் நியூஸ்? ஆனால் ஒரு தலைவன் ஸ்தானத்துக்கு வந்த பிறகு கிசுகிசுக்களுக்கு ஒரு இடம் தரக்கூடாது. குறைஞ்சபட்ச தகுதி அது. ஏன்னா தலைவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வர்றான். எவ்வளவு பேர் வர்றான் நீங்களும் பாக்குறீங்களா? யாருக்கும் போடாத நிபந்தனை எங்களுக்கு விதிக்கிறார்கள். அதையும் படிச்சீங்களா? அப்ப அது நான் என்ன கேட்கிறேன், அப்ப எங்க தடுத்தா தடுக்கிறாங்கிறீங்க? ஏன்னா தலைவரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வர்றான். எவ்வளவு பேர் வர்றான் நீங்களும் பாக்குறீங்களா? கட்டுப்பாடு இல்லாம புத்தி இல்லாம தான் வர்றான். விஜயை ரசிக்கிறத புத்தி இல்லைன்னு நான் சொல்லலை. டூ வீலர்ல அப்படி நெருக்கமா போலாமா? இப்படி ஃபாலோ பண்ணிட்டு டூ வீலர்ல வேகமா போலாம். ஒருத்தனா போனா கூட ஓரளவு வேகமா போலாம். அதுவே விழுந்து சாகுறானுங்க. 100 பேர் இடிச்சுட்டு வர்றான். எத்தனை பேர் விழுந்தா பாத்தீங்கல்ல? இன்னைக்கு வரைக்கும் விஜய் அதை கண்டிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு மனசாட்சிப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க. அவரால இப்போதைக்கு சொல்லதானே சார். என்ன சொன்னாரு? டூ வீலர்ல வராதீங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லதான். அவ்வளவுதான். நான் போலீஸ் துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றேன். அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிறாரா? நிறுத்தின என்ன சொல்றாங்க? அதெல்லாம் நீங்க அதையும் சேர்த்து தான் படிக்கணும். எங்கள் தொண்டர்களை தடுக்கிறார்கள். வேற யாருக்கும் போடாத நிபந்தனை எங்களுக்கு விதிக்கிறார்கள். அதையும் படிச்சீங்களா? அப்ப அது நான் என்ன கேட்கிறேன், அப்ப எங்க தடுத்தா தடுக்கிறாங்கிறீங்க, விட்டா தடுக்கிறாங்கிறீங்க. ஸ்பெஷலா ஒரு நிபந்தனைகள் வரும்போது அவங்க கேள்வி எந்த நிபந்தனை ஒன்ன சொல்லுங்க. நீங்க எல்லாம் அப்படி மொட்டையா சொல்றீங்களே. இந்தாங்க திமுக கொடுத்த நிபந்தனைகள். அவங்களுக்கு கொடுத்த ஒரே நிபந்தனை எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்கன்னு சொன்னாங்க. கோர்ட்ல ஓபன் கோர்ட்ல சொன்னாங்க. வெக்கி தலை பண்ண வேண்டியது விஜய் தான், வேற யாரும் இல்லை. மற்றவங்களுக்கு போடாத நிபந்தனை உங்களுக்கு தான் நிபந்தனை. ஏன்னா உங்க கட்சிக்காரன் தான், உங்க ரசிகன் தான் அது மேல ஏறா தான் உயிர் போறதை பத்தி கூட கவலைப்படாது. அந்த உயிரை தடுக்கிறதுக்கு, உயிர் போற பறிபோகாம தடுக்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணாரு? ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கணும்? நான் இப்ப நல்ல இடத்துக்கு வந்தீங்க. அண்ணா சங்கீதா போனா போட்டோம்னா நான் இருக்கேன்னு சொன்னால ஒரு பொண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களும் பொண்ணு தானே. என்ன அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் இல்ல. விஜய் என்ன பண்ணிருக்கணும் கேட்டீங்க. அதுக்கு முதல்ல வாங்க ஒரு ரீல்ஸ் நேரம் விஜய் போட்டிருக்கணும். தங்கச்சி இந்த மாதிரி பேசாத. அந்த ஒரு ரீல் அவர் விட்டு இருந்தாருன்னா லட்சக்கணக்கான பொண்ணுங்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்குங்க. நீ ஒரு இடத்துல வாழ போற பொண்ணு, சரி வெளியில கூட வேண்டாம். அவர் இந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சா நீங்க பாத்தீங்களா? ரசிக்கிறாங்க. இது இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கு தான் ஒரு தலைவன் வேணுமா உங்களுக்கு? அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? சொல்லுங்க. 1000 ரசிகர்கள் 1000 பேசுவாங்க. அந்த 1000 பேசுறது வைரல் ஆகல, 1000 பேசுறது கவனிக்கப்படல. பத்திக்கிட்ட அந்த ஒரு பொண்ணு பேசுனதா வைரல் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கண்டிக்க சொல்றோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு விஜய் ஒருத்தருக்கா ரீல்ஸ் பண்ண முடியாது. விஜய்க்கு அது வேலை கிடையாது. அவருக்கும் தேர்தல் வேலை இருக்கு. அவரும் ஓய்வு எடுக்கணும், அவரும் உழைக்கணும். ஆனா இவ்வளவு தப்பான ஒரு விஷயம் பரவுதேன்னு கூட ஒரு அறிவனா இருக்கணுமா கூடாதா? இது இல்லாத தலைவன் எந்த நாட்டுக்கும் தேவையில்லை. இந்த கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இளைஞர்கள், இப்போ நீங்க மூத்த பத்திரிகையாளரா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆட்சியும் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எப்படி இளைஞர்கள் உள்ள இருக்கிறாங்க கட்சி. ஃபர்ஸ்ட்லாம் அரசியல்னாலே ஓடுவாங்க. ஐயோ பாலிடிக்ஸா, நாங்களுமே அப்படிதான். ஐயோ பாலிடிக்ஸ் நோ அப்படிதான் சொல்லுவோம். ஆனா விஜய் அவர்கள் உள்ள வந்தனால அவர் பேசுற அறிக்கைகள், அவர் பேசுற பேச்சு எல்லாமே உன்னிப்பா கவனிக்கப்படுறதா இருக்கு. ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய ஆளா வரணும். அப்படி மாற்றம் அவர் கொஞ்சம் நல்லவராக இருந்துட்டா, தவறுகளை குறைவா செய்யறவரா இருந்துட்டா நிஜமான மாற்றம் கிடைச்சிச்சுன்னு எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அவங்களை ஆதரிப்போம், பேசுவோம். தப்பு பண்ற போது சுட்டி காட்டுவோம். வரும்போதே தவறுகளோட வந்தா சொல்லுங்க. வரும்போதே ஒரு தவறு பொது வழியில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்குங்க. பொய் சொல்லக்கூடாதுங்க. அனுமதி கொடுக்க பெரம்பூருக்கு முத பிரச்சாரத்துக்கு வந்தார் தெரியுமா? நாங்க போகும்போது ரோட்ல பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, திட்டமிட்டு எங்களுக்கு அனுமதி தரலைன்னாரு. சரி ரைட்டு. அப்புறம் அனுமதி கொடுத்தாங்கல்ல. 2 தொகுதி இவரே ரத்து பண்றாரு. அதுக்கப்புறம் கும்மிடிப்பூண்டி ரத்து பண்றாரு, கடலூர் ரத்து பண்றாரு, கன்னியாகுமரி முதல்ல பிக்ஸ் பண்ணி ரத்து பண்ணார். இதெல்லாம் யார் பண்றது? தேர்தல் ஆணையமா? திமுகவா? சாட்சாத் விஜய். அனுமதி கொடுத்தா இவர் போறது இல்ல, கொடுக்கலைன்னா கொடுக்க மாட்டான்னு சொல்றது. திமுக சரி பண்ணுதுன்னு சொல்றது. மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது. நீங்க எல்லாம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் என்னைக்கு பிரஸ் மீட் வச்சாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது. ஒரு காபந்து அரசு தான். பெரம்பூருக்கு போகும்போது திமுக செஞ்ச சரின்னு சொன்னாரு. திருநெல்வேலி போய் என்ன சொன்னாரு? நல்ல வேலை திமுக அதிகாரம் இல்ல, இருந்திருந்தா என்னை திருநெல்வேலிக்கே வர விட்டுருக்க மாட்டாங்கன்னாரு. ஏதாவது ஒண்ணுதான் நிஜமா இருக்க முடியும். அன்னைக்கும் திமுக காபந்து அரசு தான், இன்னைக்கும் திமுக அரசு காபந்து அரசு தான். அப்ப அங்க இருந்த அதிகாரம் இங்க பறி போயிடுச்சா? இந்த பொய் பேச என்ன செய்யணும்னு கேட்டீங்களே, முதல்ல இந்த பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். தன்னை நம்பி ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கணும். பொண்டாட்டி டைவர்ஸ் கேஸ் போடுவான், அந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பொண்ணோட மேடை ஏறுவேன் அப்படின்னு தப்பான மெசேஜை காட்டக்கூடாது. நீங்க அதை ரசிக்கிறீங்களா ரசிக்கல, என்னுடைய பார்வை அதுதான்.
நாங்க என்னுடைய பார்வையை நான் சொல்லிட்டேன். தவறாகவே எடுத்துக்கொள்ளணும். ஆமா, தப்புதான். Official news-ஆவே வரல. தப்புதான். எது அபிஷியல் நியூஸ்? சங்கீதா அவங்க கல்யாணம் எது அபிஷியல் நியூஸ்? இப்ப கூட அவரோட அந்த கட்சி கட்சி ஆணையத்துல போயிட்டு அவங்களோட ஒய்ஃபா வந்து சங்கீதாவை தான் போட்டு. புரியுதா? அப்ப இன்னைக்கும் மனைவியாக ஒருவர் இருக்கிற போது அந்த மனைவி எந்த பெண்ணை சுட்டி காட்டினாரோ அந்த பெண்ணோட நீங்க பொது மேடையில ஏறி உங்க உடல் மொழியை காட்டுறீங்களே, அது என்ன? கழுத்துல தொங்க விட்டுட்டு போன அவசியம் இல்லை. நான் திரிசாவோடு போகிறேன் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். உலகம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் சொல்றது புரியுதுங்களா? தனி மனிதனா நடிகா இருக்கிற போது 10 நடிகைகளோட போனாலும் நம்மளால அதை பத்தி கவலை கூட பட மாட்டோம். இன்ஃபேக்ட் நம்ம ஜாலியா சிரிச்சு ரசிச்சு பேசுவோம். அதை கிசுகிசுவை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு தலைவன் ஸ்தானத்துக்கு வந்த பிறகு கிசுகிசுக்களுக்கு ஒரு இடம் தரக்கூடாது. குறைஞ்சபட்ச தகுதி அது. நீங்க எவ்வளவு அயோக்கியனா கூட இருங்க, திரைக்கு பின்னாடி இருங்க. பொது வெளியில இத்தனை லட்சம் பேர் பாக்குற போது, அது வெறிகொண்ட ரசிகர்கள் இளம்பெண்கள் உங்களை கவனிக்கிற போது, ஆராதிக்கிற போது நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அப்படி விஜய் நடந்துக்கள். என்னுடைய பார்வை. நீங்க உங்களுக்கு டிஃபர் ஆகலாம். நான் என் கருத்து தான் நான் சொல்ல முடியும். மத்திய அரசு தயவு இல்லாம நாங்க வந்து தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா அது எப்படி ஒரு ஒன்றிய அரசோட துணை இல்லாம எப்படி? இல்ல அது கரெக்ட் தான். ஏன்னா பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி துரோகம் தான் பண்ணியிருக்கிறாங்க. கொடுக்குற நிதியை மேண்டேட்டா சட்டப்படி கொடுக்க வேண்டிய நிதிகளை கூட கொடுக்கறது இல்லை. பட்னாவிஸ் வந்து என்ன சொல்றாரு முதலையில, எங்க எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சீங்கன்னா பிஜேபி வேட்பாளரை ஜெயிக்க வச்சா மெட்ரோ ரயில கொண்டு வருவோங்கிறாரு. ஏன் தோக்கடிச்சா கொடுக்க மாட்டீங்களா? அதுல பிஜேபி ஓட்டு போட்டா கொண்டு வருவீங்க. இது மாதிரி 1000 விஷயம் இருக்கு. நெல்லுக்கு நெல்லை நீங்க விளைவிக்கிறீங்க, ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கிறீங்க, 5 ஏக்கரும் நெல்லாவே நீங்க பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற நார்மலா கொடுக்குற உதவியை விட ஊக்கத்தொகை போனஸ்னு கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு. இப்ப நிதி அமைச்சகம் ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாங்க, அப்படிலாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, நெல் நிறைய விளையுது, அப்படி ஒரு கடிதம் போடுறாங்க. அந்த கடிதத்தை ஒரு அமலப்படுத்துறாரு. நாங்க அப்படி சொல்லலைங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். இந்த கடிதத்தை அமலப்படுத்துறாங்க. கடிதத்தை வெளியிலே விட்டாச்சு. யார் எழுதுனா என்ன சைனோட தேதியோட வந்துடுச்சு. பதிலே காணும். அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னு வெளிப்படையா பேசணும். இன்னொன்னு, நெல்லை பயிர்விக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு நிதி அமைச்சகத்துக்கு என்ன வேலை? வேளாண் துறை அமைச்சகம் அதுல இருக்கிற கஷ்டங்களை நஷ்டங்களை நல்ல விஷயங்களை சொல்லி வேளாண் அமைச்சகம் லெட்டர் போடலாம். அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க. இல்ல அந்த விளைவிச்ச நெல்லை கொண்டு போய் வைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த பொறுப்பு வந்து ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ்ல வந்துருது, நுகர்வோர்ல வந்துருது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. அந்த அமைச்சகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு அதிகாரி அதை பத்தி எழுதலாம். அவங்களுக்கு அந்த விளைவு தெரியும். இதனாலதான் நாங்க இப்படி சொல்றோம், நெல்லு மேல எங்களுக்கு ஒண்ணு கோபம் இல்லை, வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் எழுதியிருக்கலாம். எழுதுனது யாரு? நிதி அமைச்சக அதிகாரிகள். பண வரவு செலவு கவனிக்கிறவங்க விவசாயிகளுடைய கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு அவங்க ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க. அந்த கடிதம் எழுதுறத மறுக்கவே இல்லை. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். ஆனா ஒண்ணு உண்மை, இவ்வளவு துரோகம் பண்ண பிறகுமே தமிழ்நாடு எவ்வளவு விஷயங்கள்ல வளர்ந்துருக்கு. நீங்க மற்ற மாநிலங்களுக்கு போனீங்கன்னா தெரியும் நம்ம தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு. கொஞ்சம் ஒத்துழைப்போடும் இருந்தால் இன்னும் அதிகமா வளருவோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்குதான் மோடி சொல்றா டபுள் என்ஜின் சர்க்கார் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரா? நீங்க அப்ப டபுள் என்ஜின் சர்க்கார் இல்லைன்னா அந்த மாநிலத்தை ஒழிப்பீங்களா? என் கேள்வி அதான். டபுள் என்ஜின் சர்க்கார் தான் வேகம் அதிகமா போகுங்கிறது உண்மை. ஒரு என்ஜின் தான் இருக்குன்னா நீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்களா? இந்த மாநிலமும் இந்தியாவோட ஒரு அங்கம் தானே. பாராமுகமாகவே இருக்கிறாங்க பிஜேபி. காங்கிரஸும் ஒரு காலத்துல பண்ண வேலைதான் அது. பிஜேபி உச்சபட்சமா பண்றாங்க. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி இபிஎஸ் வந்து சொல்லியிருக்காரு, நீங்க அவங்க எதிர்க்கிறீங்க, பாஜக அரசு வந்து எதிர்க்கிறீங்க, அவங்க தர திட்டங்கள்ல உங்களால எப்படி செயல்படுத்த முடியும், நீங்க அவங்களை எதிர்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி தமிழ்நாடு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு கேள்வி 24 இவருக்கு பிஜேபி எதிர்த்து வெளியில வந்தார். அந்த பிஜேபியோட கூட்டணி இருந்தா திட்டங்களை நல்லா கொண்டு வரலாமே. நீங்க 2 மத்திய அமைச்சராகி திமுக நல்லா கொடுத்து தரலாமே. எல்லாம் அவங்கவுங்க எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டுக்கு அந்த மாதிரிதான். பிஜேபி விட்டு வெளியில வந்து ஒரு மதுரை மாநாட்டுல நேர்மா பேசினார் எடப்பாடி. ஓகே சார், இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா உங்களோட அரசியல் குறித்த பதிவுகளை பதிவு பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.